செல்வாக்கோட நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ரம்பாதிரதியை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான செல்வமும் கிடைக்கும். கௌரி விரதம் நாம் எப்படி வழிபடுவோம் அதே போன்று தான் இந்த ரம்பாதிரதியை விரதமும் மேற்கொள்ளணும். ரம்பா அப்படின்னா வாழை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எனவே தான் நம்ம வீட்டில் நாளைக்கு அந்த சின்ன சின்னதாக வாழை மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த வாழை மரங்களை பூஜை அறையில் கட்டி நடுவில் தேவியின் திருவுருவ படத்தை வைத்து மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்து அம்பிகையுடைய பாடல்களை பாடி நிறைய வாழைப்பழங்களை நம்ம நெய்வேத்தியமாக வைத்து குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அப்படின்னு எல்லோருமே சரிசமமாக அமர்ந்து அம்பிகையை துதி பாடி நம்ம இன்றைய தினத்தில் பார்வதி தேவியை வணங்கினோம் அப்படின்னா நாம் என்ன வரம் கேட்கிறோமோ அந்த வரம் உடனே நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு புராண காலத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்.